வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹவு டு எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் கேஸ், அதுவும் கலர்ஃபுல்லாக உட்டனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரக்கட்டை, அதுக்கப்புறமா நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கலர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கலர் இருக்கும். இதுவே நமக்கு போதும். அதுக்கப்புறமா நம்ம மரக்கட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டுறதுக்கும் அப்புறம் ஃபினிஷிங் டச்சுக்காக அரல்லை டீ பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கு. நீங்கள் ஒரு 15 இல்லை 20 கிராம்ஸ் வாங்கினதாலே போதும். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 rupees இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபோனோட கேஸு. உங்கள் ஃபோனோட பழைய கேஸு அப்படி இல்லாட்டி புது கேஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கில் வாங்குறது நல்லது. ஃபஸ்ட்டு மரக்கட்டையை 3 mm திக்னஸ்க்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம கட் பண்ண பீஸில் சென்டராக இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு போர்ஷனு. அதனால் அதை மார்க் பண்ணி அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிற போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோனோட கேஸை பேப்பரில் வச்சு மார்க் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ண போகிறேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வுட் பீஸ் எல்லாத்தையும் ரேண்டமான ஷேப்ஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வுட் பீஸ் எல்லாத்தையும் நான் டெம்ப்ளேட் மேலே டெம்பரரியாக ஒட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபோன் கேஸோட பேக் சைட் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக சாண்ட் பண்ணிவிட்டு அது மேலே அரல்லை டீ பாக்ஸை அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட் அதில் ஒட்ட போகிறேன். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக வுட்டில் எப்படி ஒரு ஃபோன் கேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், வேணால் போய் பாருங்கள். அடுத்ததாக இது மேலே ஒட்டிகிட்டு இருக்க பேப்பரெல்லாம் போகிற மாதிரி லைட்டாக சாண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு க்ரையான்ஸ் எல்லாத்தையும் பவுட்ராக்கி நம்ம கேஸோட பேக் சைடில் அப்படியே தூவி அதை எல்லாத்தையும் நான் மெல்ட் பண்ண போகிறேன்.
நடுவில் ஒரு சில இடத்துலலாம் கேப் இருந்தது. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் க்ரையான்ஸை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அப்புறம் மெல்ட் பண்ணேன். அகெயின் திருப்பி சாண்ட் பண்ண போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட் பீஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும். அதுக்காக தான் நான் இப்போ திருப்பி சாண்ட் பண்ணுறேன். நம்ம உட்டோட எட்ஜெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி சாண்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சுக்காக கொஞ்சம் ஈபாக்ஸியை மிக்ஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட ஃபோன் கேஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோன் கேஸை ஃபுல்லாக வுட் அப்புறம் கலருக்காக க்ரையான்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபோன் கேஸோட ஒர்த் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் இதேமாரி ஒரு ஃபோன் கேஸை செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.